ஓம் நமசிவாய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம முகத்தை காட்டாம வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் முறையா உங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா முகத்தை காட்டலனாலும் அந்த ஆதரவை என்னைக்குமே நீங்கள் குறைச்சதில்லை. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கிற, அநியாயமும் அக்கிரமும் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குற, வெளியிலையும் வேலையிலையும் புலியாக இருக்கிற என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, எதிரிகளையும் துரோகிகளையும் எப்படி சமாளிப்பீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக வரப்போகிறாங்க, அந்த எதிரிகளை நீங்கள் எப்படி புரட்டி அடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய பலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்மை உண்மை. எங்கே அநியாயம் நடந்தாலும் அங்கே தட்டி கேட்குற ஒரு ஆள் இருப்பாங்க. அது யாருன்னா துலாம் ராசியாக இருப்பாங்க. எந்த அநியாயம் நடந்திருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க துலாம் ராசி நண்பர்களாகத்தான் இருக்கணும். அது எங்கே நடந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பயம் இல்லாமல் அல்லது பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் எப்பொழுதுமே போராடக்கூடியவர்கள் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். உண்மையாக உங்களுடைய மிகப்பெரிய பலம் அந்த நேர்மை, மிகப்பெரிய பலவீனமும் அந்த நேர்மை. ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறது. அந்நியன் படத்தில் இந்த நிலம் பத்திரம் எழுதும் போது சரியாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அப்படின்னு போராடுவாப்புல விக்ரம். அந்த மாதிரி எந்த இடத்துல நியாயமாக இருக்கணும், எந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும், எந்த இடத்துல நியாயத்துக்காக சண்டை போடணும், யாருக்கிட்ட போடணும், அதனால் என்ன பிரச்சனை, எங்கெல்லாம் பிரச்சனை வரும், எப்படிலாம் பிரச்சனை வரும், யாரெல்லாம் அதில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உங்களுடைய லெவலுக்கு அந்த எதிர்ப்பையும் அந்த நியாயத்தையும் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ அதிகம் உங்களுடைய நேர்மையால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான், எதிரிகள் தான் இங்கே அதிகம். தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அந்த நியாயம்னா நியாயம்தான். நாட்டாம படத்தில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நியாயந்தாண்டா எப்பொழுதுமே ஜெயிக்கும். அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் பஞ்சாயத்து வரதுக்கு முன்னாடி வீட்டு சோத்து பானைக்குள்ளார அடைச்சி வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நியாயம், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை அப்படின்னு வந்தால் அதில் யாராக இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்குது அதைத்தான் நீங்கள் முன்னாடி பார்ப்பீங்க. அதனால தான் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லை, நியாயத்துக்கு பேர் போன கிரகம் இது சனி. அது உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். அப்போ உங்களை விட்டால் இந்த நீதிக்கும் நேர்மைக்கும் நல்லவங்களுக்கும் வேற வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களை விட யாரும் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. நீங்களே அந்த இடத்துல விட்டுட்டீங்க, கை விரிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அங்கே ஆளே இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களால் முடியலைன்னா யாராலையும் முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு தெரு பிரச்சனையாவது தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் அரசியல் யோகம் இருந்தது அப்படின்னா ஒரு கலக்கிடுவீங்க. அதிகார யோகம் இருந்தது அப்படின்னா காவல்துறையில், இராணுவத்தில், மேல் மட்டத்தில், அரசியல் உள்ள மேல் மட்டத்தில், பாதுகாப்பு துறையில் ஒரு அதிரடியாக நடந்துப்பீங்க. என்றைக்குமே உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகிறதுனால கொடுக்குறாரு. எதிரியை சொல்லக்கூடிய அமைப்பு எது? உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் வீடு குரு பகவான் அதிபதியாக வர்றார். 6ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம், 6ஆம் வீட்டை பார்க்குற கிரகம், 6ஆம் வீட்டோட தொடர்பு வச்சுக்கிற கிரகம், 6ஆம் வீட்டில் இருக்கிற சாரம் வாங்கிய கிரகம், இப்படி எல்லா அமைப்புகளாலையும் உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவாங்க. அதனால தான் எதிரிகள் இல்லாத, நோய்கள் இல்லாத, கடன் இல்லாத எந்த ஒரு துலாம் ராசி நண்பர்களையோ தோழிகளையோ பார்க்க முடியாது. அதுவும் சின்ன கடன், சின்ன எதிரி, சின்ன நோயெலாம் இருக்காது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா குரு இங்கே மிக பெருசாக காட்டுறவர். எதிரிகள்லாம் வலிமையாக இருப்பாங்க அந்த 6ஆம் வீட்டில். துலாம் ராசி நண்பர்களுக்கு தோழிகளுக்கு வரக்கூடிய எதிரிகளை தட்டி கொடுத்து, நீ தான் எதிரியா, சரி நீ அந்த பக்கம் நில்லு, நான் இந்த பக்கம் நிற்கிறேன்
ஒரு நேர்மையான ஒரு போர், ஒரு நேர்மையாக சண்டை போடுவோம், ஒரு நியாயத்துக்காக சண்டை போடுவோம். யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்ப்போம். முடிஞ்சா மோது, நியாயம் இருந்தால் நான் உனக்கு கட்டுப்படுறேன், மோன தப்பு மட்டும் இருந்துச்சு தப்பிக்க முடியாது உன்னால். இப்படியே சவால் விடுவீங்க. எதிரியையும் தட்டி கொடுத்து எந்த இடத்துல அடிக்கணும், எப்போ அடிக்கணும், நேரம் பார்த்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமை என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதோட குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு மட்டும் இல்லை, 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி, முயற்சி ஸ்தானம். அப்போ எதிரியினுடைய வீட்டுக்கே போய் நீ தான் எதிரியா, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, நீ எதுக்காக என்ன எதுக்குற, உன் பக்கம் நியாயம் இருக்கா எதுக்கிறதுல ஜில்லா கேட்குறவங்க எதிரியினுடைய வீட்டுக்கே போய் கேட்கக்கூடியவர்கள். இந்த பாஷா படத்தில் என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிம்பார்ல, அந்த மாதிரி கெத்தா எதிரியினுடைய வீட்டுக்கே போய் பதிலடி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல் சொல்லுவார், ஓப்பனிங் சீனு செம்ம மாசாக இருக்கும். எதிரிகள் இந்த ரவுடிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாரும் அவங்க வேலையை போய் பார்த்துங்க, இந்த ரவுடிசத்தை விட்டுருங்க, போய் பொழைச்சிக்கிங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த மாதிரி எதிரிகள் இடத்துலையே போய் அப்படி தில்லா கெத்தா வாடா சிப்பர், வாடா இப்போ சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடக்கூடியவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்கள். இந்த நுட்பமான அறிவை யார் கொடுக்கறது? குரு பகவான் தான் கொடுக்கிறார். எதிரி வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான், அவரே முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய இடத்திலே போய் தோற்கடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ஏன்னா யாராவது நம்ம எதிரி வீட்டில் போய் பலமடைய முடியுமா? ஆனால் சுக்கிரன் அவருக்கு நேர் எதிரியான தேவகுரு குரு பகவான் வீட்டில் போய் உச்சமடைகிறார். அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார். அப்படின்னா கெத்த பார்த்தீங்களா? அதனால தான் எதிரி வீட்டுக்கே போய் நீங்கள் உங்கள் கெத்தை காமிப்பீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதுவும் காவல்துறையில் அரசியலெல்லாம் இருந்துட்டா எதிரிகள் நொந்து போவாங்க, தலை தெறிக்க ஓடுவாங்க. அவர்களுக்கெல்லாம் எதிர்த்த அடுத்த நிமிஷமே அவுட். அப்படியான வலிமையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஒன்றும் பெருசாலாம் பண்ணிட மாட்டார். அறிவால், திறமையால், வார்த்தையால் ஜெயிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. அடுத்தது 4க்கும் 5க்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலே உச்சமடைகிறார். அப்போ 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால 2 விஷயம் உங்களுக்கு பவராக இருக்கும். எதிரி வீட்டுக்கே போய் அல்லது எதிரிகளை அவங்க வழியிலே போய் எதிர்க்கக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, எதிரிகளை விரட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அடுத்தது 4ஆம் அதிபதி என்னன்னா, எதையுமே நீதியோட நேர்மையோட நியாயமாக வீடு, வாகனம், வண்டி, அதிகாரம், ஆடம்பரம் இதெல்லாம் நியாயமாக பெறக்கூடிய, நியாயமான வழியில் பெறக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு கெத்தாக இருக்கிற எங்களுக்கு எப்படி தான் எதிரிகள் உருவாகுறாங்க, எப்படி தான் பிரச்சனைகள் வந்திருக்கு, இன்னைக்கும் அல்லோலப்படுறோம், அவஸ்தைப்படுறோம், துன்பத்தையும் துயரத்தையும் தாங்க முடியல, நம்பினவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க, நிறைய நம்பிக்கை துரோகத்தால் இழந்திருக்கோம், நஷ்டப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், இன்னைக்கு பெரிய கடனாளியாக தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு எப்படி தீர்வு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வீட்டு அதிபதி குரு 4ஆம் வீட்டில் நீச்சம் அடைகிறார். அவரே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார், கடகத்தில். அப்போ என்ன நடக்கும்? உங்களது தொழில், வேலை, இந்த இடத்துல இருந்தால் எதிரிகள் உருவாகுறாங்க. உங்களுடைய உச்சம் தொழிலில் மிக சிறப்பாக இருப்பீங்க, தொழிலில் ஒரு கலக்குவீங்க. நீங்கள் இறங்கினாலே அந்த இடத்துல அதிரடி தான். எந்த தொழிலில் இறங்கினாலும் சரி, வியாபாரத்தில் இறங்கினாலும் சரி, ஒரு வேலையில், ஒரு கம்பெனியில் சேர்ந்தாலும் நீங்கள் சேர்ந்த அடுத்த நிமிஷமே உங்கள் வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த நிறுவனம், அந்த வியாபாரம் உங்கள் கைவசம் வரும், அந்த தொழில் நீங்கள் தான் கிங்கு அப்படிங்கிறது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு அங்கே உச்சமடைகிறாரு, சுபக்கிரகம். நீங்களாம் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போடுன்னு போட்டு போயிட்டே இருக்கும். சரியான அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. துலாம் ராசினா உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சில எதிரிகளால், சில அவசரங்களால், நம்பினவங்களே துரோகம் பண்ணதுனால இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தொழில் இடத்துல கிங்காக இருப்பீங்க, அங்கே தான் உங்களுக்கு எதிரிகளும் உருவாகுறாங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். எதிரிகளை அங்கே உருவாக்குவார். நீங்கள் எதிரி வீட்டுக்கு போய் கெத்த காமிச்சாலும் உங்களுக்கு வைக்கிறோம் பாரு ஆப்பு அப்படின்னு எங்கே வைக்கிறாரு? தொழில்லையே, வேலையில், வியாபாரத்தில், நீங்கள் ஆசைப்பட்ட துறையில், அல்லது ஜீவனாம்சம் எங்கெங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறீங்களோ
அங்கங்கள்லாம் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் துன்பங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக்குறார், உருவாக்குறார். உங்களுடைய எதிரி ஸ்தானமான குரு பகவானின் சூழ்ச்சி. என் வீட்டிலே வந்து நீ உச்சமடைறியா, உனக்கு எங்கே வைக்கணுமோ எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது இன்னும் போவோம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தொழில் இடத்துல, பணம் சம்பாதிக்கிற இடத்துல, வேலை இடத்துல, வியாபார இடத்துல, அல்லது நீ சிறந்து விளங்குறீல, நம்பர் 1ன்னு சொல்லிக்கிட்டு அதிகாரம் பண்ணுறில்ல, ஆடம்பரம் பண்ணுறில்ல, அந்த இடத்துல உனக்கு எதிரியை கொடுக்குறேன் அப்படின்னு எதிரியை அங்கே கொடுக்கிறார். எங்கே? வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல. எப்படி உருவாவாங்க? உங்கள்கிட்டே கற்றுப்பாங்க, நீங்களே வேலை வாங்கி கொடுப்பீங்க, நீங்களே வியாபாரம் செய்ய கற்றுக் கொடுப்பீங்க, நீங்களே ஒரு தொழிலை கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க. மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, நண்பன், தெரிஞ்சவன், தெரியாதவன், சொந்தக்கார பையன் அப்படின்னு ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு கம்பெனிலேயோ ஒரு வேலையிலையோ இடத்துலையோ சேர்த்து விட்டவர்கள் அப்படி எதிரியாக வந்து நிற்பாங்க. தொழிலே எதிரி, தொழில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் எதிரி, தொழில் கொடுக்குறவங்களும் எதிரி, வேலைக்காரங்களும் எதிரி, வியாபாரம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் எதிரி. ஏன்னா குரு சொல்லிக் கொடுக்குறவங்க. அங்கேயே சனியுடைய நட்சத்திரம் இருக்குது, அங்கேயே புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. புத்திசாலித்தனமாக அவங்களை ஏமாற்றுவாங்க. அங்கே ஆண்களால் ஏமாறுறது, பெண்கள் ஆண்களால் ஏமாறுறது, ஆண்கள் பெண்களால் ஏமாறுறது, தன்னுடைய அழகாலும் அறிவாலும் உங்களை ஏமாற்றுவாங்க. துரோகத்தால் உங்களே இழப்பீங்க, நஷ்டம் அடைவீங்க. நல்லா பேசுவாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்லா பழகுவாங்க. ஒரு 5 லட்சம் பணம் வாங்கி கொடுங்க, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களே மயங்க வச்சு அதை வாங்கி கொடுத்து உங்களை சிக்கலில் மாட்டி விடுவாங்க. கூட இருக்கிறவங்க முதலீடு போட சொல்லுவாங்க, நிறைய முதலீடு போடுங்க அப்படிம்பாங்க. வியாபாரம் செய்கிற இடத்துல ஆஹா ஓஹோன்னு சொல்லியே குழி பறிப்பாங்க. எல்லாத்துலேயும் நஷ்டம். உங்களை எங்கே கவுக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் வேலை செய்கிற இடத்துலையும், தொழில் செய்கிற இடத்துலையும், வியாபாரம் செய்கிற இடத்துல, அல்லது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அங்கே எப்பொழுதுமே எதிரிகள் இருப்பாங்க, துரோகிகள் இருப்பாங்க. நிறைய அதனால் வேலையை இழந்திருப்பீங்க. நீங்களாம் கவனிச்சிருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், உறவுகள்கிட்ட சந்தோஷம் இருக்கும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல எந்நேரமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேலை போயிடும், திடீர்னு நஷ்டமாயிடும், திடீர்னு கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்து கெஞ்சிறான், எனக்கு வேலை வாங்கி கொடு, உன் கம்பெனியில் வேலை பார்த்து கொடு, அல்லது உன் கம்பெனியில் என்னை வச்சிக்க அப்படின்ட்டு. அவனுக்கு வேலை வாங்கி தருவீங்க. அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களையே எதிர்ப்பான். ஆப்போசிட் கம்பெனியில் போய் சேர்ந்து உங்களுடைய ரகசியத்தை வெளியிட்டு அவன் அந்த கம்பெனியை முன்னேற்றிட்டு வருவான். பாவம் கஷ்டப்படுறானே இந்த பையன், வேலைக்கு வச்சுப்போம், அவன் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு பாவப்பட்டு வேலை கொடுப்பீங்க. அவன் எதிரியாக ஒரு நேரத்தில் வந்து நிற்பான். பிச்சை எடுக்காதப்பா, என் கம்பெனிலேருந்து வேலை செய்யு, நான் சம்பளம் தரேன், கௌரவமாக வாழு அப்படின்னு இழுத்துட்டு வந்து ஒருத்தனை உட்கார வச்சு சொகுசாக அவனுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து வேலை வாங்குவீங்க. அவன் ஒரு நேரத்தில் எதிரியாக வந்து நிற்பான். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த பாசம், அன்பு, இதுக்கெல்லாம் அடிமை. ஒருத்தன் அன்பாக பேசிட்டாங்க, ஒருத்தன் பாசமாக பேசிட்டாங்க, ஒருத்தன் நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்படியே நம்பிடுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வசதி வாய்ப்பு, உங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் பிடிக்காம உங்களுக்கு எதிராகவே வந்து நிற்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குருவில் இருக்கிற நட்சத்திரம் அப்படி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் பூரட்டாதி வந்து குருவின் நட்சத்திரம். அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களாம் எதிரி. உங்கள் வேலையில் யாருக்கு நீங்கள் எதை சொல்லி கொடுத்தாலும், எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தாலும், ஒரு வேலையில் உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ, ஏன்னா யாருமே மனிதர்களை சார்ந்து இல்லாமல், வேலைக்காரங்களை சார்ந்து இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அப்படி சார்ந்து இருக்கும்போது பல ரகசியங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ரகசியத்தை விட்டு தான் நீங்கள் அந்த கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. எதிரிகளை நீங்களே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அது உங்களுடைய சூழ்நிலை நிர்பந்தம். அதுபோல் உத்திரட்டாதி சனி, அங்கே வேலையாட்கள், இழிவானவர்கள், அவங்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டாங்க. இழிவான செயல்களை செய்யறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. உங்களை எப்படிலாம் கெடுக்கலாம். அதாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சீப் எடுத்து ஒளி வைக்கிறது மாதிரி தொழில் இடத்துல வேலைக்காரவங்கள்ட்ட சீண்டி வர்றது, அதிகாரிகள்கிட்ட சீண்டி வர்றது, வியாபாரம் செய்கிற இடத்துல கஸ்டமர்கள்ட்ட சொல்லி விடுறது, இப்படி இழிவான செயல்களை செய்யக்கூடியவர்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா சனி அப்படி, அந்த நட்சத்திரம் எதிரி ஸ்தானத்தில் அந்த நட்சத்திரம் அப்படி இருக்கு. அடுத்தது புதன். அங்கே இருக்கிற ரேவதி நட்சத்திரம் புதனுக்குரியது. புதன் உங்களுக்கு யாருங்க? பாக்கியாதிபதி, வரையாதிபதி. அப்போ நீங்கள் பாக்கியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலே அந்த பாக்கியஸ்தானத்துக்குரியவர்கள்
அப்பா வழி வந்தவர்கள் அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. மாமன், புதன்னா மாமன், புதன்னா தொழிலாளி, இவங்கெல்லாம் சாதாரண எதிரி இல்லை, பரம எதிரிகளாக வரக்கூடியவர்கள். இவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் இவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஏன்னா விரையாதிபதியாகவும் வருகிறார்கள். இவங்களுடைய பாதிப்பு எங்கே உங்களுக்கு நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறீங்களா? எப்போ அனுபவிப்போம்? உழைச்சி கஷ்டப்பட்டு முட்டி மோதி அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு ஒவ்வொரு படியாக முன்னேறி முன்னேறி அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும் போது, வாழ்க்கையினுடைய பாக்கியத்தை அடையும் போது, அந்த யோகத்தை அடையும் போது அங்கே நிற்பாங்க பாரு எதிரிகள். எப்படி? உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அந்த சந்தோஷத்தை கூட பார்க்க பொறுக்காம உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுடைய திறமையாலையும் புத்தியாலையும் டெக்னாலஜியாலையும் நிறைய உழைச்சி கொடுப்பீங்க, நிறைய சம்பாரித்து கொடுப்பீங்க. அந்த கம்பெனியை உங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா முன்னேற்றி கொடுப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் அடைஞ்சிக்கிட்டு அவங்க வைப்பாங்க பாருங்கள் ஒரு வேட்டு. இதெல்லாம் ஒரு கம்பெனிக்காக செய்யும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, ஒரு கௌரவம் இப்படி கொடுக்கறதுக்கு தேதி குறிச்சிருவாங்க. ஆனால் அன்றைய தேதியில் உங்களுக்கு ஒரு அவமானம் வந்து சேரும். உங்கள் பேர் கெட்ட பேராக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களை எல்லாரும் திட்டுற சூழ்நிலைக்கு கொண்டு வருவார்கள் எதிரிகள். இன்னும் ஆண் பாலினத்தால் அல்லது பெண் பாலினத்தால் சந்திக்கக்கூடிய அவமானம் இருக்குல்ல, மிகப்பெரிய அவமானம். வேலையை விட்டு வெளில வரக்கூடிய அமைப்பு கூட உண்டு. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் சரி பெருமையாக சொல்லிக்கக்கூடாது உங்களது எதிரிகள் முன்னாடி. அப்படி எதிர்பார்ப்பாங்க. என்றைக்குமே முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு பெருமை, ஒரு அவார்டு, ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னா பொறுக்கவே முடியாது. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு பிரச்சனையை உருவாக்குவாங்க, அவமானத்தை ஏற்படுத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. பாராட்ட வந்தவங்க அத்தனை பேரும் உங்களை திட்டி அனுப்புவாங்க, அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அப்படியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இதில் உங்களுக்கு எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம், பணம், தங்கம் மாதிரி வளர்த்த குழந்தைகள். ஏன்னா குரு, குழந்தைன்னா குரு, இதெல்லாம் உங்களுக்கு எதிரியாக வரும். சரி, மனுஷன் எதிரியாக வந்தால் பரவாயில்ல, தங்கம் கூட எதிரியாக வந்தா அதுதான் எதிரி ஸ்தானாதிபதியும் யோகாதிபதியும் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். என்னென்னா கடன் கொடுத்தாலும் எதிரி, பணம் கொடுத்தாலும் எதிரி, கடன் வாங்கினாலும் எதிரி, பணம் சம்பாதிச்சாலும் அங்கே எதிரி உருவாகுவாங்க. ஏன்னா அங்கே குருவே எதிரி, சீடனே எதிரி, நம்பினவங்களே எதிரி. அப்போ என்ன தான் செய்யறது? ஒரு பணமே ஒரு மனுஷனுக்கு, ஒரு தங்கமே ஒரு மனுஷனுக்கு எதிரி அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த பணம் தங்கம் இதெல்லாம் எப்போ பிரச்சனையாக வந்து நிற்கும்? ஏன்னா இதுக்காக தானே ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வாயடைச்சி வயிற்றடைச்சி வேர்வை சிந்தி இதுக்காக தானே உழைக்கிறோம். அந்த பணம் நகை சொத்து இதுக்காக தானே உழைக்கிறோம். அப்போ இதுவே எதிரியாக வந்தால் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? அப்படி தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது போலி தங்கமாக இருக்கும். தங்கம் யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க பணத்தை கட்டாமல் ஏமாற்றிடுவாங்க. தங்கம் போட்டு உங்கள் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கிறதுக்கும் பெரும் பிரச்சனைக்குள்ளாவீங்க. தங்கத்தில் சீட்டு போட்டாலும் பிரச்சனை, தங்கத்தை அடகு வச்சாலும் பிரச்சனை. அடகு வச்சிங்கன்னா இது போலி தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடகு கடையில் மாற்றி கொடுத்துருவாங்க சில டைமில். அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், தங்கத்தை வச்சுட்டு அந்த தங்கத்தை திருப்பவே முடியாமல் போயிடும். இப்படி தான் தங்கத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா எதிரி ஸ்தானாதிபதி குரு, அவர் தங்கத்துக்கு அதிபதி. அதனால் தங்கத்தில் நீங்கள் பார்த்து முதலீடு செய்யணும். தங்கத்தை வச்சு நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. உழைப்பால்தான் நீங்கள் முன்னேறணும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி உச்சம். அப்போ நேர்மையால், உழைப்பால், உண்மையால் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கார மாதிரி உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வேலைக்காரங்களா நினைக்காம தெய்வமாக நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எதிரிகளை வெல்லணும். இது மாதிரியான எதிரிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. சொல்லப்போனால் எல்லாருமே எதிரி. உங்கள் குடும்பத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவன், நண்பன், வேலைக்காரன், முதலாளி, இப்படி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அத்தனை பேரும் எதிரியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தர்ம யுத்தமே ஆரம்பிக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இவங்கள்ட்ட இருந்து கெத்தா வெளில வரலாம், எப்படி தப்பிக்கலாம்,
இவர்களை ஓட ஓட எப்படி நீங்கள் விரட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பால் மட்டுமே உங்களுக்கு உயர்வு நிச்சயம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம். அவர் எதை விரும்புகிறாரு? உழைப்பை மட்டுமே விரும்புவார். இறங்கி வேலை செய்யணும். நம்ம தொழில் தானே, நம்ம நிறுவனம் தானே, காலை ஆட்டிட்டு வேலை செய்வோம் அப்படின்னா சனிக்கு பொறுக்காது. 40 பேர் வேலைக்காரவங்க, அதில் ஒருத்தவங்களாம் நீங்கள் நில்லுங்க, அந்த வேலையும் தொழிலும் சிறப்பாக நடக்கும். 4000 பேர் தூங்கினாலும் சரி, நீங்கள் தூங்காதீங்க. அப்போ தான் உங்கள் தொழில் முன்னேறும். எது அசிங்கம், எது அவமானம், இதெல்லாம் பார்க்காதீங்க, விரட்டி அடிங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு இறங்குனீங்க அப்படின்னா எதிரிகளுக்கு கூட இறக்க குணம் வரும். உங்களை எதிரியாவே நினைக்க மாட்டாங்க. எதிர்த்தவங்களை பழி வாங்க மாட்டீங்க நீங்கள், ஆனால் பழி வாங்க கூட நினைக்காதீங்க. எப்பொழுதுமே துலாம் ராசி எதிர்க்கிறவங்க பெரிய கஷ்டத்தெல்லாம் அடைய மாட்டாங்க. நெகிழ்ந்து போய் நெகிழ்ச்சியால் மன்னிப்பு கேட்க வருவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம், அவ்வளோ ஒரு அன்பு. இந்த நேரத்தில் ஆயுதத்தால் தர்ம யுத்தம் செய்யறதை விட அன்பால் தர்ம யுத்தம் செய்யுங்க. நான் சனி பகவான் இருக்கிறாரு, உங்களுக்காக சுக்கிர பகவான் துணிச்சலாக இருக்கார். ஆனால் யார் காலில் விழணும்? எதிரிகள் காலில் விழக்கூடாது. எதிர் கிரகத்து காலில். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி குரு, அதே போல் தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேர் காலிலையும் விழுங்க. வியாழக்கிழமை விரதம் இருங்க. இந்த மந்திரத்தை ஒரு விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 27 முறை சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை வியாழக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் ஒரு விளக்கு ஏற்றி, ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு திருநீரை நெத்தியில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. வேலைக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ வெற்றி மேல் வெற்றி. ஒரு நாள் எதிரிகளை வீழ்த்தத்துக்கு திருச்செந்தூர், குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அத்தனையும் ஜெயம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியா இருக்க போறது, துணையா இருக்க போறது, உங்க வாழ்க்கையே ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது எதுன்னா கடவுள், இந்த ஆன்மீகம். இந்த 3 விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில போய் ஒரு தீபத்தை ஏற்றி விநாயகர், குலதெய்வம், முருகன், ஈஸ்வரன் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும், இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு வந்துருங்க. டெய்லியும் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில். வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில், அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ, மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலையா 3 மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க. அப்பவும் முடியலையா, வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பொங்க வச்சு ஏதாவது ஒரு காவுக்கு வணங்கிட்டு வாங்க. என் நண்பர்களே, தோழிகளே, இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான். இதை செய்யுங்க. அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு. 6 படை வீடுகள், திருவண்ணாமலை, கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு. ராமேஸ்வரம், மதுரை மீனாட்சி, இப்படி பெரிய பெரிய கோவில்கள், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா இருக்கலாம், விஷ்ணு கோவிலா இருக்கலாம், நவக்கிரகங்களுக்கு கோவிலா இருக்கலாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம். தினமும் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க, தினமும் ஒரு 50 ரூபா எடுத்து வைங்க. கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள். சரி, உழைக்கவே தேவையில்லையா, இதை மட்டுமே பார்க்கலாமா? அப்படி சொல்ல வரல. உழைப்பும் ஆன்மீகமும் 2 கண்கள் மாதிரி. உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தா போதும்னா ஓகே. அப்போ ஒரு கண்ணு இருந்தா அதுக்கு பேர் என்ன? குருடு. அப்போ ஆன்மீகமும் உழைப்பும் 2 கண்கள் மாதிரி. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம். எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த புண்ணியங்களா தான் இருக்கும். பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளம்பரம். எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க.
பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ, ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம். அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம், கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு. யாருமே உடலை பத்தி கவனிக்கிறது இல்ல. பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம். அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. எல்லா கேட்டகரியிலையும் இருக்கு. பூஜை, உணவு, ஹெல்த், வெயிட்டை குறைக்கணுமா, வெயிட்டை ஏத்தணுமா, அடுத்தது செக்கில் ஆட்டின எண்ணெய்கள், பசுமாட்டு நெய், ஏபிசி மால்ட், தானியங்கள், மில்லட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய தயாரிச்சிருக்காங்க. குறிப்பா பூஜை பொருட்கள் பத்தி சொல்லணும். நாமெல்லாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேற்றுறோம், சூடம், சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம். ஆனா உண்மையை அதில் ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ, இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார். அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி அருகில் இருக்கிற கடை, அது யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி எல்லா விதமான பொருட்களும் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி போல பஞ்சதீப எண்ணெய்கள், இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதா இருக்கு. வாங்கிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும். எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. 80 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம். 80 வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. 6 வயசா இருந்தாலும், 60 வயசா இருந்தாலும், 80 வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும். அந்த தேடலை எப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, தேடி தேடி எப்ப உங்களுக்கான தேவைகளையும், உங்களுக்கான திறமைகளையும், உங்களுக்கான வேலையையும், தொழிலையும், உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க. எல்லா புகழும் உங்களுக்கு. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.